ஆண்டின்னு சொல்லிட்டு வந்துக்கிறியா? நீ ஒட்டே வந்துக்கிற, நீ ஒட்டே வந்துக்கிற, தக்காளி தர, ஏன் தக்காளியா? உலகத்துல எத்தனை புள்ளடி பக்குறது? 8 புள்ளாடியா? 8 புள்ள. ஐயா அவளை கேரமக்கு பக்கற தேவடியா நீனாடியா 7 புள்ள அந்த கதை பத்திட்டான். 7 புள்ள ஒண்ணு இவ்வளோட சேர்த்து 8. இந்த 8 பேருக்கும் யார் இலை வச்சு ஓலை வச்சு யார் ஆக்கி வச்சு அவ போடு தக்காளி அது 7 புள்ள நாய போடி 7 புள்ள பெத்த நாய போடி பொடி சவுத்த ப்ரோ மன மேல போட்டு ஓ முட்டிய ஓடிலான்னு பாக்குறேன். நானும் முட்டிய ஓடிச்சிருப்பேன். முட்டை எதுக்கு வந்த எதுக்கு வந்த எதுக்கு வந்த என்று நம்பி வந்து சொன்னால் மக்கள் சொந்தமா? அது என்ன சொந்த போடி? என்ன சொந்த போடி? போடி போடி எங்க பாத்தீங்க? நாங்களே யாரு வந்து எப்படி பேசுறீங்க? என்ன பேசுனேன்? என்ன பேசுறீங்க? அது எடுக்காத, அது எடுத்தா பாவம் ஒன்னு ஏறி ஓடி போச்சு. அது வந்து என்னால பயந்து வரல, இந்த பொட்ட கையில பயந்து ஓடிச்சு. என்ன பார்த்தா பயந்த? உன்னை பார்த்தா பயந்து ஒண்ணு இல்லம்மா, அம்மா மேல அங்காளம்மா வந்துக்கிறான். அம்மா மேல அங்காளம்மா வந்துக்கிறா. இது வந்து புடிப்பாரு அப்படின்னு கொஞ்ச நேரம் சரி அங்காளம்மா வருவாளா? மனமேனு போட்டு என்ன மாதிரியா வேற ஒருத்தனா இருந்தாலும் வச்சுக்க தூக்கி போட்டு நாங்க போயிட்டு அப்படி எங்க போய் எடுத்துன்னு வர்றது? ஹாஸ்பிட்டல் தான் போன வாய்க்கு வர்றது. சொந்தனை வந்துக்கிறா, சொந்தனை வந்துக்கிறீங்க. உன் அண்ணன் தான் சொந்தனாங்கிற ஒரு சொந்தம். ஐயா உங்க அண்ணன் வீட்டுக்கு அது வந்து பொனவா ஆடுறாளே பொனவா. ஐயா ஐயா நீ போகிறதால மோத்தா விட்டு யாருமே இல்ல வச்சா இங்க வந்து போட்டுருங்க. ஐயா நீ வந்த ராசிடிய, நீ வந்த ராசிதான் மாமனார தூக்கிட்ட கபால்.
அந்த ஆளு வீடு முடிச்சு போ நம்மளுக்கு பாரு பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் ஐயோ வித்தடி நீ வித்த அதான்டா, ஏன் ஒரு புட்டலிங்க? அவன் படிக்க மாட்டான். அவன் தூக்க மாட்டேங்கிறானா? அவன் மாட்டிக்கிட்டு போட்டான். எவ்வளோ முடி என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவேன் போயா ஆடால என்னவா ஆமா அதான்டா, சாவரம் போது பழி வந்து என் மேல வந்துச்சு. ஐயோ அதான் தூக்க மாட்டேங்கிறான், மது குடி செத்தான், ஆசிரியர் விட்டா, வீடு குடி போனாங்க. வீடு குடி போனப்ப என் மேல வந்து ஏறி. எங்கேயோ போன மாதிரி என் மேல வந்து ஏறி என் மேல யாரும் போட்டு வம்பு வச்சு அதான் போறேன் என் மேல வர இப்ப ஏறிக்காங்க. ஏன் என்னடா, என்ன? என் வயிற்றுக்கு போடுறாங்க வேற ஆத்த விட்டு வந்து செய்த ஆத்த விட்டு அடியா ஆத்த விட்டு வந்து கலந்து என் அக்கா தெரியா ஆத்த விட்டுல என்ன வச்சு போய்க்கிறா என்ன வச்சு போய்க்கிறா யா என்ன வச்சுக்கிறா யா என்னடா வச்சு போய்க்கிறா அட நீ என்ன வச்சுக்கிற ஏன் நீ என்ன வச்சுக்கின்னு கேக்குற என்னம்மா வச்சுக்கிற ஒரே அங்க இருட்டுல ஊண்டிங்களோ என் அக்கா தெருவில் நடக்கிறத வேற உங்க சாயதா பட்டி கட்டிட்டு என் அக்கா தெருவில் என் சக்கால் சவத்து கத்து மழை பெஞ்ச மக்கள் வந்து மழை கொஞ்சம் வைக்க கொத்தமல்லி என் சக்கால் தெருவில் இருட்டுல வந்து பாட்டு பாருங்களா அங்க யாரும் நாய் வாயில போடக்கூடாது நாய் நாங்க பார்க்கும்போது நாய் வச்சிருக்கோம் கம்மிடம்மா தெவிடமுட வாயில குத்துவா எதுக்கு வந்த எதுக்கு வந்த ஆடு பஞ்சமாயி போச்சு அண்ணி ஆடு பஞ்சமாயிட்டா சாப்பாட்டுக்கு வழி இல்லை படுத்து பஞ்சமா கிடக்குது என்னம்மா வளர்ந்த பொண்ணு பசி பஞ்சமா வந்து நிக்குது ஆமா நான் வளர்ந்த பொண்ணு 8 மணியா எல்லாத்துலயும் 8 ஆண்டாவளை 8 குண்டாவளை 8 அரிசி 8 போன் செட் 8 கட்லி 8 பேர் 8 பைக் 8 எல்லாத்துலயும் 8 அண்ணன் 8 ஐயா அவங்க அண்ணன் அவனுக்கு குத்தாண்டியா உங்க அண்ணன் உனக்கு என்ன குத்தா வீட்டு போன சட்டிய குத்தா எங்க அண்ணன் குடுக்கறடா கார் இந்த பையா டேய் பேச வந்துடா பையா டேய் சொல்ல தெரியல சோள கட்டு சோட்டு கட்டு பையா இங்க வாடா இங்க வா நீ நல்ல பையனாடா நீ நல்ல ஜென்மமா இருந்தா நான் சொல்றது கேட்டுக்கற போட்டா எங்க அண்ணன் நடக்குது எங்க அண்ணன் அவளுக்கு என்ன வேணும் மாமா முறை மாமா ஆமா அப்புறா எங்க அண்ணனோட காதலிக்கிறோட கட்டிக்கணும்னு சொல்றான்னு வச்சுக்கலாம் நீ என்ன சொல்லணும் என்ன சொல்ற என்ன சொல்லணும் சார் நான் உன்னை கட்டிக்க மாட்டேன் கட்டிக்க மாட்டேன் நான் எங்க அண்ணன் என்னை கேட்கணும் அப்படின்னு சொல்லணும் முடியாது முடியாது இந்த பக்கத்தா வாய்க்கு வந்த மாதிரி பேசி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி எங்க அண்ணன் அசிங்கம் தாங்க முடியாத அவமானம் தாங்க முடியாத என் அண்ணன் என் கண்முன்னவே தற்கொலை செய்து செத்துட்டான் செத்துட்டானா எப்படியாப்பா எப்பயே செத்துருக்கணும் செத்துட்டானே செத்துட்ட பிறகு நான் எங்க அம்மா விட்டு எங்க அம்மா விட்டு வண்டி தரல மூட்டை தரல பணம் தரல கொண்டா தரல முட்டை தரல பொண்ணை தரல போட்டா யாரு இல்ல சவுத் தோப்புக்காரங்கிறான் புளியா தோப்புக்காரங்கிறான் கரும்பு தோப்புக்காரங்கிறான் பானிபூரி விற்கிறவங்கிறான் சோளாபூரி விற்கிறவங்கிறான் கலாய் பூசுறவங்கிறான் டீ விற்கிற ரஜினி முருகங்கிறான் ரஜினி முருகனுக்கு கலாய் பூசுறவனுக்கு சவுத் தோப்புக்கிறவனுக்கு தென்னு தோப்புக்கிறவனுக்கு புளியா தோப்புக்கிறவனுக்கு கலாய் பூசுறவனுக்கு விட்டு போய் எங்களுக்கு தெரியுது தூக்குடியா இன்னும் தூக்குடியா நான் பாக்குறேன் கீழே உட்காந்து மாமா பாக்குறேன் பாப்பாரு அப்புறமா மனமேனு போட்டுக்கிறேன் மனமேனு போட்டுக்கிறேன் எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஏத்துறோம் எல்லாத்துலயும் தங்கத்துல எடுத்து ஏத்துறோம் ஏன் வயிறு தண்ணி ஊற்றி குடிக்க வேண்டியதானே நீங்களாம் அப்படியே சாராயத்தை ஊற்றி சூத்து மேடு ஊத்துறீங்க அடி சரிப்பா இருந்தா சரிப்பா தீர்ந்து போட்ட பொண்ணு பண்ண என்ன பண்ண எல்லாத்தையும் எல்லாத்தையும்
உன் ஜென்மத்துல ஒண்ணும் இல்ல உனக்கு உன் சூடு சொல்ற இல்ல எல்லாத்தையும் வச்சு தின்னுட்டுன்றியா உனக்கு வெக்கம் இல்ல உனக்கு ஆமா இப்ப ஜென்மத்தை வயசு கொடுத்தால கேக்குறான் அப்படியே வயசா பாரு அப்பா அது நீங்க எப்படி கொஞ்சம் போடிய வந்தவாச்சு பாடிய பச்சா உன்னை பாத்துட்டேன் தெரியலையே ஐயா போடிய எல்லாம் எனக்கு தெரியலையே தெரியாம உனக்கு தெரியாது நானா அந்த இடத்துல நின்று இருந்தானே நீ பக்கத்துல வந்து வச்சு பழைய பார்த்தா என்ன பார்த்தேன் என்ன பார்த்தா லிக்கு வச்சிருந்தியா எனக்கு தெரியுண்டியா யாரை ஏமாத்த பாக்குற அடி ஊர்ல என் மனமேல போட்டுக்கிறேன் என் மனமேல போட்டுக்கிறேன் வேற யாருன்னா இருக்கணும் உன்னை அசிங்கப்பட்டிருக்காங்க நீ யாரியா பாடி காட்ட மாட்டியா யார நீ ஒரு அப்படி பரவாங்க ஒரு ஜாதி பரவாங்க யார பார்த்தா நான் எப்பயும் ஆபரேஷன் பண்ணிட்டு தேவையா வா அண்ணா பாடிய கை விட்டு பாடிய யாராட்ட பேசுற ஆமா கேட்டியா தடுப்பூசி வாங்குறோம் ரெவன் அரிஞ்சு விட்டு பார்க்கல அது மாதிரி பார்க்க விட்டேன்னா இப்போ அதுவும் அரிஞ்சுதான் இதுவும் அரிஞ்சுதான் ஒரு குடும்பத்துல இந்த கதை கேட்டுங்க ஒரு குடும்பத்துல ஒரு ஆம்பளை செலவு ஒரு பொம்பளை மீதியா இருக்கணும் ஒரு பொம்பளை செலவுல ஒரு ஆம்பளை மீதியா இருக்கணும் இப்படியா யாரும் அரி வந்தாலும் சரி அரி அரிச்சு அப்படி தவிட்டு அப்படி வித்து விட்டு தகலத்தா ஏஜி உட்காந்து பாரு பாவம் எப்படிலாம் வாழ்ந்த பொண்ணு இன்னைக்கு இப்படி வந்து உக்காந்துக்குது எப்படியா சூத்திர துணியில் அதை ஆடி நடக்கிறான் ஐயோ ஐயோ நீ இவ்வளவு மாதிரி வாழ்ந்து நீ என்ன பண்ணிருக்கியோ ஐயோ அம்மா சீக்கிரமா அதனால்தானே மாமனார தூக்கிட்டேன் யார இவளுக்கு கொடுக்கணும் கூலி கொடுக்கணும் கூலி கொடுக்கணும் ஆனாலே என் மனமே நாங்களே எப்படி துணுங்குறோம் பசிக்குது அவருக்கு எம்மா உத வாங்கிக்கிறோம் எம்மா அடி வாங்கிக்கிறோம் எம்மா ஆப்பு வச்சுங்கிறாவோ எப்போதுமே பேசுறிய வந்துக்கிறாள இந்த கதை தெரியா இவ்வளவு கதை கேட்டுறாடே நாங்க பாடத்துல சந்தில சிந்து பாடத்துல பாப்பாங்க இந்த கதை கேட்டுங்க அங்க போய் எட்டு எட்டு யாரு பேசுறாள் போய் இந்த கதை இருக்கும் ஆயா தாத்தா ரெடியா இருக்கு சொல்லு நான் சொல்றேன் சரி அப்புறம் போய் பத்து வந்து போடும் அவளை தாத்தா வேலைய போத்த தடி தெரியும் உனக்கு இப்ப கதை கேளு பிறந்த பொண்ணு கதை கேட்டுக்கிறா இங்க இருந்து ஆத்தா வீட்டுல தாலி கட்டி கொடுக்குறோம் ஆத்தா வீட்டுல தாலி கட்டி போனவனு மாப்பிள்ளை வீட்டு போய் ஆம்பளை கூட படுக்கிறாள் அப்ப நீ யாரு கூட படுக்கிற நானும் தாண்டா நான் கூட என்ன சொல்லி அவத்த அழுப்பு அழுப்புல 7 புள்ளி ஈத்த வச்சு உட்காந்து நம்ம 10 புள்ளி 7 இல்ல 10 இல்ல 10 இல்லப்பா நீ 20 பெத்து போட்டு நீ சரி 9 பெத்துருவோம் அத போட 9 பையன் வாடாங்க 9ல கம்பெனி கிடையாது வாடா ஏய் ஆம்பளை வீட்டுக்கு போறாளுவா ஆம்பளை வீட்டுக்கு போன உடனே ஆம்பளை வீட பத்து வந்து ஆமா மாசம் ஆயிடுச்சு ஆமா ஆமா டமால் மாசம் ஆயிடுச்சு மாசம் ஆன உடனே போன் வருது போனு போடா போனுடா போனு போன் வருது யாருக்கு வருது யாருக்கு அவங்க அண்ணனுக்கு அண்ணா எப்படி இருக்கிற எப்படி இருக்கிற அண்ணா எப்படி இருக்கிற அண்ணி எப்படி இருக்கிறாங்க எங்க இருக்கிறாங்க அண்ணி அடுப்பான சமைக்கிறாங்க அண்ணன் 2 வார்த்தை பேசணும் கூட நான் மாசமாக்குறேன்னு சொல்ல முடியுமா அண்ணன் கிட்ட அண்ணன் கிட்ட அண்ணன் என்ன பண்றது அண்ணி கிட்ட கொடுக்குறாரு ஏமா எப்படிமா இருக்கிற நல்லா இருக்கா அண்ணி நீங்க எப்படி இருக்கிறீங்க பசங்க இருக்கிறாங்க அதுக்காக கேட்டுட்டோம் அண்ணே நான் 3 மாசம் முழுக்க அமக்கிறேன் ஏன் ஹோட்டல் மூவிட்டு வர வேண்டியதானே ஒன்றும் இல்லை
3 மாதம் முழுகாம இருக்கிறேன். ஆமா. சரிம்மா, நல்லதும்மா. பார்த்து பத்திரமா இருமா. 3 முடிஞ்சு போச்சு. ஆமா. 5ஆம் மாசம். முடிஞ்சிச்சு. 5ஆம் மாசம்டா. 5ஆம் மாசம். 5ஆம் மாசம் பூ முடிக்கணும். என்ன முடிக்கணும்? பூ முடிக்கணும். பூ முடிக்கணும். 5 வகை வளையல், வளையல், 5 வகை பூ, 5 வகை சாதம். சாதம். அது மட்டும் இல்ல, இது Dress, அவருக்கு Dress. பழத்தரிசி எல்லாம் வாங்கி வச்சு மட்டும் போய் அதுக்கு பூ முடிச்சுட்டு வரணும். பூ முடிச்சு வரணும். 7ஆம் மாசம் வருது. ஆமா. 7ஆம் மாசம் அவங்க நாட்டுல முடிச்சுக்கணும். அது நம்மளுக்கு தேவை. ஆமா. அது 9ஆம் மாசம் வந்துருச்சு. 9ஆம் மாசம் வந்தோட வளைகாப்பு. அண்ணே, ஆமா. அண்ணே, இந்த தேதியில வளைகாப்பு. பாரு, 2 பவுன் வளையல், 2 பவுன், 1/2 பவுன் மோதிரம் அவருக்கு ஆம்பளைக்கு, மோதிரம் அவங்க வீட்டுக்கு இருக்கு. இதுக்கு Dress, அவருக்கு Dress, 3 பாத்திரம். அந்த 3 பாத்திரத்துக்கு பண்டு சுத்தி போட்டுக்கணும். என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு வேன் வச்சு நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் பங்காளி எல்லாரும் கூட்டி போய் அதுக்கு வளைகாப்பு முடிச்சுட்டு கூட்டி என்னணும். வளைகாப்பு முடிச்சு 10ஆம் மாசம் வந்து உள்ள போறது. உள்ள போறதுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணுறது செலவும் ஒரு புள்ள போற செலவும் ஒண்ணு. என்ன சொல்றியா? உனக்கு தெரிஞ்ச புள்ள பெத்துக்கிற நீ பெக்கறியா? எங்க பெப்பீங்க? நீ தான் வாசிங்க மேரில ஆத்திரி, அங்க ஒண்ணா ஆத்த முடியலையா? நீ ஒரு இடத்த புள்ள பெத்திருந்தனா பரவாயில்ல. ஊருக்கு அஞ்சு புள்ள பெக்கிறானு போட்ட சொல்றா பாரு. தவறியா குழந்தை பிறந்தது. குழந்தை பிறந்த உடனே 3ஆம் மாசம். யாரு? 3ஆம் மாசம். அவசரப்பட்டவர். ஆமா. அவசரப்பட்டவர் 3ஆம் மாசம் அனுப்பு. அதுலயும் அவசரம் கம்மியா இருக்கிறவரு 5ஆம் மாசம். 5ஆம் மாசம். அதுலயும் அவசரம் கம்மியா இருக்கிறவரு 7ஆம் மாசம். லேட் பிக்கப். அதுலயும் உன்ன மாதிரி ஒரு கேடு கட்ட பொட்ட பையன் வந்தா தெரியுமா? என்ன மாதிரி? பிறந்த நாள் 10 நாள் போயிட்டு 10 நாள் இருக்கும்போது, பிறந்த நாள் 10 நாள் இருக்கும்போது நான் சம்பாதிச்சு போட முடியாது. சம்பாதிச்சு போட முடியாது, சாப்பாடு போட முடியாது. இவன் போற வர இடத்துல கேட்க முடியாது இல்ல. என்ன மாதிரி? அவன் ஆட்டோ விட்டு இருந்தாலும் அவன் எங்க காலை மாட்ட போய் சுத்தி கிடப்பான். அதுக்காக அவங்க வீட்டுல வச்சுக்கிட்டு அங்கே விட்டுருக்கா மாமி வீட்லயே வச்சுட்ட பாரு. குழந்தை தெரியுமா? ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பொம்பளை பிள்ளை செயின் எடுக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளை தான் அண்ணா கயிறு, பொம்பளை பிள்ளை தான் குஞ்சுமணி செல்லுக்கு. அதுக்கு மோதிரம், காப்பு, கொலுசு, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு அவருக்கு Dress, அதுக்கு Dress, குழந்தைக்கு Dress, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு சீர்குட்டி அனுப்புவோம். சீர்குட்டி அனுப்பி வீட்டுக்கு போச்சா? வீட்டுக்கு போய் 1 மாசம் 1 வருஷம் ஆயிடுச்சா? பிறந்த நாள் வந்துட்டா அண்ணே இந்த தேதியில குழந்தைக்கு பிறந்த நாள். 10 கிலோ கேக்கு, Dress, ஊருக்கு ஒரு செயின் எடுக்கணும். மறுபடியும் குழந்தைக்கு செயின் எடுக்கணும். அவருக்கு Dress, அதுக்கு Dress, நம்ம பங்கமா களி கூட்டுக்கணும். அப்படியே என்ன பண்ற வேன் வச்சு எடுத்து போய் கேக்கு வெட்டுவாங்க. எப்படியா இருந்தாலும் அண்ணங்கார பேங்க தான் கொள்ளை அடிக்கணும். என்னாச்சு? ஏண்டா என்ன பண்ணுவோம்? பிறந்த நாள் முடிஞ்சுட்டா? முடிஞ்சு போச்சு. பிறந்த நாள் முடிஞ்சு போகுது. கார்த்தி 1ஆம் தேதி வந்துட்டு மாலையை போட்டுறாரு. அப்பா, கார்த்தி 1ஆம் தேதி தானே? கார்த்தி 1ஆம் தேதி லோலு பரம்பரை அந்த கார்த்தி மாசம் ஆனா அம்மா. கார்த்தி 1ஆம் தேதி மாலை போட்டுட்டு போன் வருது. அப்படியே எங்க வீட்டுக்காரு மாலை போட்டுருக்காரு. மாலை போட்டுங்கிறாரு. எப்பமா இருமுடி காட்டுறது? எப்ப காட்டுறாங்க? மார்கழி மாசம் காட்டுறது. மார்கழி மாசம் காட்டுறாங்க. அவருக்கு மோதிரம் எடுக்கணும், பழத்தரிசி வாங்கணும், பெட்ஷீட் எடுக்கணும், ஜோன்ல போய் வாங்கணும், பணம் எடுத்து போகணும், வழி கொடுத்து வாங்க போய். எப்படி பைக் விட்டு வரணுமா? வழிடா, வழி குட்டி எங்க அனுப்பணும்? எங்க சபரிமலை. சபரிமலைக்கு அனுப்பிச்சு உடனே போய் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வருவாரு. சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டா 3 மாசம் கழிச்சு அவங்க மாமனார் மண்டிய போட்டுறாரு. செத்துட்டாரு அவங்க மாமனாரு. யாரு மாமனாரு? எங்க நாத்தனாருடைய மாமனார். நான் கூட உங்க மாமனார் செத்துட்டாரு அது சொன்னேன்னு பாத்துறான். மண்டிய போட்டாரா? போட்டாரு. போன் வந்து அதே எங்க மாமனார் செத்துட்டாரு. ஒரு பை அரிசி, ஒரு பை அரிசி, தக்காளி, வெங்காயம், பூண்டு, புளி, மாத்தூள் எல்லாமே காய்கறி எல்லாம் வாங்கி வச்சு கொடுக்கணும். ஒரு வேன் வச்சு போய் ஒரு மாலை வாங்கி போய் தொக்க சோறு அது இறக்கி இது எல்லாம் அண்ணியா செய்யறாங்க. அப்பா முதல்ல தூக்கிட்டாரு. எப்படி செய்வாரு? அவதான் காலை எடுத்து வச்சிருக்கப்பா தூக்கிட்டாரு. கரிகாலி காலை வச்சா தூக்கிட்டா மாமனார் அந்த போட்ட தோற்றான். இதுவும் நடக்குதா? மாமனார் செத்துட்டாரா? செத்துட்டு உடனே போச்சா? எத்தனை தலை கொடுத்து சாப்பாடு சாப்பாடு பாதிட்டு வாங்கி போது அவங்க எத்தனை நாள் இலை போட்டுவாங்க. இலை போட்டுவாங்க. அது மட்டும் இல்ல 15 நாள் பழம் பருப்பு. அவருக்கு சொம்பு
சொம்பு சொம்புடா சொம்பு சொம்பு யார் சொம்பு அவரு ஆ, அவருக்கு சொம்புடா கலப்பலாம் அந்த காலத்துல சொம்பு வாங்கணும் குடம் வாங்கணும் செருப்பு வாங்கணும் சொல்றா அவருக்கு பொறுப்பு எடுக்கணும் அது மட்டும் இல்ல ட்ரெஸ் வாங்கணும் இது எல்லாத்தையும் எடுத்து போய் அவங்க கரும காரியம் முடிக்கிறதுக்கு அதை முடிச்சுட்டு வரணும் இதெல்லாம் இருக்குதா அன்னைக்கு என்ன சொல்லிருக்கணும் அண்ணா எல்லாத்துலயும் எட்டு வேணாம் அவங்க எப்படி இருப்பாங்களோ எப்படி வச்சிருப்பாங்களோ இன்னும் ஏதான்னு சொல்லிட்டு எட்டு வேணாம் அதான் கொஞ்சம் கொஞ்சமா கொடு நீ கட்டையில போய் காலம் நின்று உங்க செலவு தான் நீ மண்ணை போக மறைந்து உங்க செலவு தான் அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க அன்னைக்கு சொல்லிருக்கணும் அதை சொல்றது இல்லையா அன்னைக்கு கொடுத்தா முயற்சி முடிச்சியா நீங்க வித்து ஒதுக்கிட்டு வந்து நான் யாருக்கு பண்ணி வைக்கிறீங்க ஐயா அவங்க அண்ணன் அவளுக்கு செய்ய போறா உங்க அண்ணன் உனக்கு பின்னாடி செஞ்சா ஏண்டியா எதுக்கு வந்துடுற எவ்வளவு இவ்வளவு சும்மா போயாந்து போவா ஒன்னே ஒன்று தாங்க ஒன்னே ஒன்று என்ன வச்சு போச்சா பாரு என் தாலி தாங்குது இந்த தாலி ஒண்ணா உங்க கழுத்து பாவி இந்த தாலிய அந்த போடு இந்த தாலி அதுல போடுவாங்க அடி பாவி அதுதான் வந்துக்கிறா நீங்களா அதுக்குதான் வந்துக்கிறா வார்த்தைக்கு வார்த்தை சக்காத்திரி கேட்காதீங்க ஒப்பளையா நீ பாரு உனக்கு மூச்சு வாயால ஊதியா சூத்தால ஊதியம்மா